الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يا مقلب القلوب ثبت قلبي على دينك أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தால் கட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அடிப்பிரளாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பல சோதனைகளை கடந்து வந்தாலும் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் எண்ணிலடங்காத சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் மட்டும்தான், இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நடக்கிறதா என்று பார்த்தால் அவ்வாறு கிடையாது. இது இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமுதாயம் தோன்றியதிலிருந்து காலம் காலமாக பல்வேறு சூழ்ச்சிகளையும் பல்வேறு சோதனைகளையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைய நபர்கள் இந்த சோதனைகளை பார்த்து அதற்கு பின்பு மரணிப்பது, திரும்பவும் இஸ்லாமிய சமுதாயம் நிறைய சோதனைகளை பார்ப்பது, கடந்து செல்வது, இது போன்ற விஷயங்களை மட்டும்தான் இன்று வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நிதர்சனமான ஒரு உண்மை. அருமையானவர்களே, அதாவது சோதனைகள் என்பது புதிதல்ல. இஸ்லாமிய சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இஸ்லாமிய சமுதாயம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் புதிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் பழகி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நம்முடைய ஈமான் எந்த அளவு உறுதியாக இருப்பது என்பதை தான் நாம் கவனிக்கப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனையில் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு துன்பங்கள் நிறைந்தாலும் நம்முடைய ஈமான் இன்று எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது, நாம் இஸ்லாத்தின் மீதும் நபியின் மீதும் படைத்த ரப்புல் ஆலமீன் மீதும் எந்த அளவு ஈமான் கொண்டிருக்கிறோம், எந்த அளவு பிரியம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே ஈமான் எந்த அளவு ஒரு மனிதருக்கு உறுதியாக இருக்க வேண்டும், அப்படி உறுதியாக இருந்த நபர்கள் தான் யார் அப்படிங்கிறத இந்த ஜும்மாவுடைய விளக்கத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அருமையானவர்களே, பொதுவாக அதாவது உபதேசங்கள் முஃமின்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக ஒரு இஸ்லாமிய ஒரு கூட்டங்கள் கூடுது, நிறைய முதாக்கராக்கள்
பேசுகிறார்கள், நிறைய விஷயங்கள் பேசுகிறார்கள், நிறைய ஹதீதுகள் எடுத்துரைக்கிறாங்க, நிறைய குர்ஆன் ஆயத்துகளினுடைய விளக்கங்கள் அளிக்கிறாங்கன்னு சொன்னால் அது எல்லாம் ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அந்த உபதேசம் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸ் முஃமின்களினுடைய உள்ளத்தை பலப்படுத்தக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஆக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் காதல வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம், செவி தாழ்த்தி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து நாம் என்னென்ன மாற்றங்களை, நம்மளுடைய உள்ளம் எந்த அளவு மாற்றம் அடைய வேண்டும் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதற்குண்டான நியத்துக்களை, அதற்குண்டான சரிபார்ப்பை நாம் முறையாக நம்முடைய வாழ்க்கையுடைய நேரான பாதையில் வைப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, அக்காலகட்டத்தில் எந்த ஒரு இணையதளங்கள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஒரு சில விஷயங்களை எடுத்துரைப்பாங்க, ஹதீஸுகளை, நபி அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸுகளை போய் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய விளக்கங்களை தெரிஞ்சுப்பாங்க முஸ்லிம்கள். அதில் இருந்து என்ன செய்வாங்க? ஈமான் கொள்ளுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. நிறைய இணையதளங்கள் மூலமாக இன்றைக்கு இஸ்லாத்தை பரப்பக்கூடிய நிறைய விஷயங்கள், பயான்கள், ஹதீஸுகள், நிறைய மேடைகள், நிறைய மஜ்லிஸ்கள் உருவாகி இருந்தும் கூட இன்றைக்கு நிறைய முஸ்லிம்களினுடைய உள்ளங்கள் செத்துதான் கிடைக்கிறதே தவிர அது அடுத்த கட்டத்திற்கு அந்த உள்ளங்கள் எடுத்து செல்வதுங்கிறது இன்றைக்கு ஆக குறைவாக இருக்கிறது. ஆக அருமையானவர்களே, இதுதான் ஈமான்ல இருக்கக்கூடிய உறுதியை இழக்கக்கூடிய ஒரு விஷயம். ஈமான்ல கண்டிப்பாக உறுதி வேணும். ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய மறுமை வாழ்க்கையை வெற்றி பெறுவதை, அவர் சுவனத்தில் காலெடுத்து வைப்பதை எந்த ஒரு துன்யாவை சார்ந்த, உலகத்தை சார்ந்த எந்த ஒரு நபரும் தடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சஹாபி, அவங்க கிட்ட இல்லாத கஜானாவே கிடையாது. அப்படி ஒரு செல்வந்தர், அப்படி ஒரு மாளிகைகளில் வாழ்ந்து செல்வ சீமாட்டியாக இருந்தவங்க தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! ஒரு நாள் ஒரு ஆடையை அணிந்தார்கள் என்று சொன்னால் அடுத்த நாள் அந்த ஆடையை அணிய மாட்டாங்க. அவங்க ஒரு நறுமணத்தை பூசிக்கொண்டு அந்த வீதியில் நடந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சென்று சில மணி நேரங்கள் கழித்தும் கூட அந்த நறுமணத்தினுடைய அந்த வாடை அந்த வீதியிலே உலாவிக் கொண்டு இருக்கும். அவங்கள் அணியக்கூடிய அந்த செருப்பு, அந்த காலணி, அணியக்கூடிய ஆடைகள் ஒவ்வொன்றும் பார்ப்பவர்களை கண் குளிர்ச்சியாக, கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு திரு கலிமாவை ஏற்றவுடன் முஸ்லிமாக, ஒரு இஸ்லாமியராக, நபி அவர்களினுடைய தோழராக எவ்வாறு வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்தும் செய்தார்கள், மரணிக்கவும் செய்தார்கள். மரணத்தில் கூட அவங்களுக்கும் மரணம் ஏற்பட்டது. நபி அவங்க நின்று பார்க்குறாங்க. கஃன் துணியை தலையில இழுத்தா கால் தெரியுது, காலை இழுத்தா தலை தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க. கஃன் துணி இல்லை, அவங்களுடைய மௌத்துல என்ன இதுங்கல்ல, கஃன் துணி பத்த மாட்டேது. காலுக்கு காலு தெரியுது, காலுக்கு இழுத்தா மேலே தலை தெரியுது. அப்படி ஒரு மரணம், அப்படி ஒரு நிலைமை. ஏன்? இஸ்லாத்தை ஏற்ற அவங்களுக்கு அந்த துனியாவில் அவங்க எல்லாத்தையும் விட்டாலும் மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த துனியாவில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதை விட பன்மடங்காக அல்லாஹு தஆலா மறுமையிலே அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய ஈமான் எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஈமான் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, லா தகுலம். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லா தகுலம், கோபப்படாதீங்கன்னு சொன்னால் கோபமே பட மாட்டாங்க. அவங்களுடைய மரணம் வரை என்ன செய்ய மாட்டாங்க? கோபமே பட மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம பல ஹதீஸ்களில் சொல்கிறோம், பல பயான்களில் சொல்கிறோம், பல மேடைகளில் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய தொற்று நோய் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வியாபாரத்தில் தவறு செய்கிறது, இந்த மாதிரி குடும்பங்களில் தவறு செய்கிறது, இந்த மாதிரி ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் இடையே சில விஷயங்களை தவறான முறையில் புரிந்து கொள்வது, இதை காலம் காலமாக காலை எழுந்ததில் இருந்து இரவு உறங்க செல்லும் வரை இன்றைக்கு நிறைய முஸ்லிம் சமுதாயம் இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த சஹாபாக்கள் வாழ்க்கை முழுக்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! நபி அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அதை சஹாபாக்கள் செய்வாங்க. அதை சஹாபாக்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம செய்யணும். அதை நம்ம செய்யக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்குது. ரொம்ப அதிகமான காலகட்டம் அல்ல, ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்பு, ஒரு 100 வருடத்திற்கு முன்பு சஹாரன்புர
மதரசாவினுடைய அந்த உஸ்தாது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாடங்களை நடத்துவாங்க. அந்த பாடங்களை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹதீஸை நபி அவங்களுடைய ஒரு ஹதீஸை படிப்பாங்க. நபி அவங்க தஹஜத்தினுடைய தொழுகையை தொழுகிறாங்க. அந்த தஹஜத்தினுடைய தொழுகையில் 20 சூரா ஒரே ரக்காத்துல 20 சூரா ஓதுறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மாணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மாணவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மாணவர் என்ன செய்கிறாங்க, உடனே அந்த 20 சூறா என்னென்ன ஆய்வு செஞ்சு அந்த 20 சூறாவை எழுதி கொண்டு வந்து அவங்களுடைய உஸ்தாது கிட்ட காட்டுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இன்று இரவு நம்ம என்ன செய்யணும், தஹஜத்தில் இதே மாதிரி நபி அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ, எவ்வாறு 20 சூறாக்கள் ஓதினார்களோ அதே போன்று நாமும் அமல்படுத்த வேண்டும். இதுதான் நபியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான பிரியம். இதுதான் நாம் இஸ்லாம் மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு காதல். இதுதான் மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய உறுதியான ஈமான். அது அருமையானவர்களே, இதெல்லாம் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை சொல்ல, தாபீன்கள் தபா தாபீன்களுடைய வாழ்க்கையை சொல்லல. நம்முடைய பெரியார்கள் ஒரு 100 வருடத்திற்கு முன்பாக, 180 வருடங்களுக்கு முன்பாக எந்த அளவு ஈமானில் சுவைத்தவர்களாக, ஈமானையே மிகைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை மட்டும்தான் நான் சொல்லி காட்டுகிறேன். அருமையானவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபி அவர்களினுடைய கடைசி நாட்கள் ஒரு ரிவாயத்தில் வருது. நபி அவர்கள் கடைசி 10 நாட்கள் இருந்தாங்க அல்லது 14 நாட்கள் இருந்தாங்க. அந்த 10 to 14 நாட்கள் தான் நபி அவர்களுடைய அந்த சக்கராத்தினுடைய ஒரு நிலைமை. அந்த சக்கராத் நிலைமையில கூட நபி அவங்க எப்படி துவா செய்கிறாங்க. பொதுவாக நபிமார்களுக்கு ரூஹு போகும்போது வலிக்காதா? அப்படி கிடையாது. எந்த அளவு அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு கூலிய கொடுக்குறானோ, நன்மையை கொடுக்குறானோ, அதை விட பன்மடங்காக அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு என்ன செய்யறான், சோதனைகளை வாரி வழங்குறான், சோதனைகளை கொடுக்குறான். அந்த சோதனைகளையும் கடந்துதான் ஒரு சமுதாயத்தை நபிமார்கள் உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு நாம் முஸ்லிமாக இருக்கிறோம், பல விஷயங்களை தெரிந்திருக்கிறோம், பல ஹதீசுகளை படித்திருக்கிறோம், கலிமாவை நாவினால் மொழிந்திருக்கிறோம். நம்முடைய பெற்ற பிள்ளைகளை கூட அடுத்த கட்டத்திற்கு இன்றைக்கு எடுத்து செல்ல முடியாத பெற்றோர்களாக இருக்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான ஒரு உண்மை. அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். நபி அவர்களுடைய கடைசி நாட்கள், அந்த நாட்கள் என்ன செய்றாங்க, நபி அவங்க துவா செய்றாங்க. நபியினுடைய நெருக்கங்கள் கிடைக்கக்கூடிய மக்களாக இந்த மக்கள் ஆக்கி நபி அவங்க சொல்றாங்க, என்னுடைய ரூஹு பிரிய போகுது. அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்யறான், கூலியை வழங்குறான். ஆனால் அதே போன்று சோதனைகளையும் வழங்குவான். என்னை யார் நேசிக்கிறார்களோ, என்னை யார் பின்பற்றுகிறார்களோ, என்னுடைய மார்க்கத்தை யார் மூச்சு உள்ளவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சோதனையை வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான நிறைய சட்டங்கள், இதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பயப்படக்கூடாது. இதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நகர்ந்து கலந்து ஓடிடக்கூடாது, எதிரையும் கலந்துக்காம இருந்துடக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்முடைய ஈமானை நம்ம என்ன செய்யணும், ஈட்டி முனையில நின்னா கூட ஈமான விடமாட்டோங்கிற அந்த ஒரு உரத்த ஈமானோடு நம்ம என்னங்க செய்யணும், அந்த கலிமாவோடு நம்ம என்ன செய்யணும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோடு, அப்படின்னு ஒரு கலிமாவினுடைய ஒரு வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை என்னங்க செய்யணும், பயணம் செய்யணும். அருமையானவர்களே, எந்த அளவு நபியின் மீது பிரியம் கொண்ட நபர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மிஅராஜினுடைய இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கபூரை பார்க்குறாங்க. ஒரு கபூரில் இருந்து என்ன செய்யுது, நறுமணம், அழகான நறுமணங்கள் வருது. இது யாருடைய கபூர் அப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில், ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த, ஃபிரௌனுடைய மாளிகையில் ஃபிரௌனுடைய மகள்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணி பெண்ணுடைய ஜனாசா கபூர் அப்படின்னு விளக்குறாங்க. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, அந்த ஃபிரௌனுடைய வீட்டில், அந்த ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் என்று பெரிய வரலாறுகள் இருக்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே ஒரு பெண் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களின் மீது என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டாங்க, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டாங்க. அந்த நேரத்தில் பணிப்பெண்ணா அந்த நேரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னால், அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த தலையை கோதிவிட்டு அந்த தலையை வாரிவிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த தலையை வாரிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுதம், அந்த ஒரு சீப்பு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன செய்யுது, கை தவறி கீழே விழுது. உடனே அந்த பெண் என்ன செய்கிறாங்க, அதை பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறாங்க. என்னங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி எடுக்கிறாங்க. உடனே அந்த
அந்த பெண் ஃபிரௌனுடைய அந்த மகள் கேட்குறா, அது என்ன பிஸ்மில்லா? அல்லாஹ் யாரு? என்னுடைய தகப்பன், எங்க அத்தா தானே, ஃபிரௌன் தானே, உங்களுக்கும் கடவுள் அப்படின்னு சொன்னானே. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கும் சரி உனக்கும் சரி அல்லாஹு தான் இறைவன். யாருங்க? ரப்பில் ஆலமீன் தான் இறைவன் என்று சொன்னோன்னே இந்த விஷயங்கள் ஃபிரௌன் இடத்துல போகுது. உடனே சொல்லு, யாரை நீ ஈமான் கொண்டிருக்க? நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! ஒரு பெண், என்னங்க, ஒரு பெண் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உடனே அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய 5 பெண் பிள்ளைகளையும் என்ன செய்யறாங்க? ஃபிரௌன் என்ன செய்யறான்? அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு வர சொல்றான். அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொல்றான், நீ யாரை ஈமான் கொள்ற? இப்போ சொல்லு. நான் அல்லாஹ்வை தான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹ் தான் என்னை படைத்த இறைவன் சொன்னான. அந்த பெண்ணுடைய முதல் மகளை தூக்கி என்ன செய்யறான்? ஃபிரௌன் நெருப்பு குண்டத்தில் போகிறான். இப்போ சொல்லு. திரும்பவும் அந்த பெண் ஈமானோடு இருக்குது, உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. 2வது தடவையும் தூக்கி என்னதுங்க? 2வது பொண்ணையும் தூக்கி போட்டாங்க நெருப்புல. இது மாதிரி 4 குழந்தைகள் நெருப்புல வீசப்படுது. 5வது மாறில் பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பச்சிலம் குழந்தையை அந்த ஃபிரௌன் பார்த்து சொல்கிறான், இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடைசி குழந்தை, இப்போ சொல்லு. உடனே அந்த குழந்தை வாயை திறந்து பேசிய வரலாறு உலகத்துல ஒரு 3 குழந்தைங்க பேசியிருக்கிறாங்க. 3 குழந்தைங்க பேசியிருக்கிறாங்க பிறந்தோட. அதுல ஒரு குழந்தையுடைய வரலாறு தான் இது. அந்த குழந்தை அந்த அம்மாட்ட சொல்லுது, அம்மா நீ கவலைப்படாத, நரக நெருப்பு இதை விட மோசம், நரக நெருப்பு இதை விட மோசம். நீ அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று நீ நெருப்புல குதி. நாளைக்கு கண் குளிர்ச்சியான நெருப்பா அல்லாஹு தாலா நமக்கு இந்த துனியால இது இப்படி இருந்தாலும் நாளை மறுமையில அல்லாஹு தாலா நம்மளை சூனத்துல வைப்பான்னு சொல்லி அந்த குழந்தையும் தூக்கி நெருப்புல வீசிட்டான். இறுதியாக அந்த தாயும் நெருப்பில் வீசப்பட்டால் அந்த தாயினுடைய ஜனாசாவில் இருந்து வரக்கூடிய நறுமணத்தை பெருமானார் அவர்கள் நுகர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் இப்படி ஒரு வரலாறு. இது எதன் மூலங்க? நபிமார்களின் மீது நம்பிக்கை வைத்து, நபிமார்களின் மீது ஈமான் வைத்து, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுவைத்து ரப்புல் ஆலமீன் மீது ஈமான் கொண்ட பெண்கள். இன்னைக்கு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் யாருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம், அவங்களுடைய மார்க்கத்தில் நம்ம வாழ்றோம். இன்றைக்கு நம்முடைய ஈமான் எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஈமான் எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது? அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ரஷ்யாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ரஷ்யாவில் அப்போ என்னதுங்க, இந்த கம்யூனிசம் கொள்கைன்னு சொல்லி ஒன்று உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த கம்யூனிசம் கொள்கைன்னு சொன்னோன்னே உள்ளே கொண்டு வந்தோடனே இஸ்லாமியர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? கலிமாவினுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. மதரசாக்கள் கிடையாது, பள்ளிவாசல் கிடையாது, தொழுகை கிடையாது, குர்ஆன் கிடையாது, இஸ்லாமிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை ரஷ்ய கம்யூனிசம் கொள்கை என்ன செய்து வந்தது? கொண்டு வந்தது. யாராலையுமே எதுவுமே செய்ய முடியல. இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய ஈமான் உள்ள முஸ்லிம்கள், அங்க இருக்கக்கூடிய ஆலிம்கள் எப்படியெல்லாம் மதரசாக்களை நிறுவினார்கள், எப்படியெல்லாம் தொழுதார்கள் என்று சொன்னால் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். அந்த அளவிற்கு மோசமான ஒரு வாழ்க்கையை ரஷ்ய முஸ்லிம்கள் ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் அனுபவித்தார்கள். ஏன்? ஈமானின் மீது அந்த அளவு உறுதி கொண்டார்கள். ஒரு சில விஷயங்கள், சம்பவங்களை மட்டும் நான் கூறுகிறேன். அந்த நாட்டில் ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு கொள்கையை போட்டோன்னே என்ன செய்யறதுனே தெரியல. மக்களுக்கு என்னங்க, என்ன செய்யறதுனே தெரியல. தொழுக முடியாது, பள்ளிவாசல் கிடையாது, பார்த்த இடத்துலயே சுட்டு தள்ளிடணும். குர்ஆனை எடுத்து ஓதுறானா, சஜிதாவில் தக்பீர் கட்டுறானா, சஜிதா செய்யறானா, சுட்டு தள்ளிடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. இருந்தாலும் அந்த முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டதற்காக அந்த விஷயத்தை விட்டு புறக்கணித்து ஓடிவிடாமல், இதுதான் ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம ஒரு காரணம் வச்சுப்போம்ல, ஒரு வக்து தொழுகலை, ஒரு முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான ஒரு வேலை, நம்ம என்ன செய்யல, ஒரு வக்து மிஸ் ஆகிடுச்சு, முக்கியமான வேலைங்க, அதனால நம்மளால் வர முடியல அப்படின்னு நம்ம ஒரு காரணத்தை சொல்லுவோம். எந்த காரணமும் கிடையாது. அப்படி ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய, அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியிலும் கூட தொழுகையை விடாமல், குர்ஆன் ஓதுவதை விடாமல், மதரசா நடத்துவதை விடாமல் ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், மதுபானங்கள் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் மதுபான கடைகளை
ஆரம்பித்து, யாருங்க அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மதுபான கடைகளை ஆரம்பித்து அதற்கு கீழ் சுரங்கப்பாதைகளை வைத்து ஆளுங்களை வைத்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஒரு மதரசா நடக்கும். எப்படிங்க 6 மாதத்திற்கு மதரசா நடக்கும். சுரங்க பாதையில் ஹயாத்தும் அங்கே தான், மவுத்தும் அங்கே தான். 6 மாதத்துக்கு வெளியே வரக்கூடாது. உள்ள கூடி இருக்கக்கூடிய இடத்துல எல்லா வசதி வாய்ப்புகளுமே உள்ளே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. யார் உள்ள வந்தாலும் அது என்னதுங்க, ஒரு மதுபான கடை, ஒரு சாராய கடை மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சந்தேகமும் வராது. இப்படியெல்லாம் மதரசாக்கள் நடந்தது ரஷ்யாவில். இன்னைக்கு பாருங்களேன், தமிழகத்தில் பாருங்களேன், பெரும்பாலும் இன்றைக்கு மதரசாக்கள் எங்கெங்க நடக்குது? மதரசாக்கள் சரியான நேரங்களில் நடக்குதா? மதரசாக்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்களா? இன்னைக்கு மதரசாவில் பிள்ளைகள் என்னென்ன விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அருமையானவர்களே, உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈமான்ல உறுதி இல்லை அப்படின்னு சொன்னால், ஈமான்ல உறுதி இல்லைன்னு சொன்னால் நாம் எல்லாம் துடைத்து எறியப்படுவோம். ஸ்பெயின் நாடு இஸ்லாமியர்கள் வாழ்ந்த ஒரு நாடு. இன்னைக்கு அங்கே ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. ஏன்? அவங்களுடைய ஈமான் பலகீனமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்பெயினில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. ஒரு மதரசா, ஒரு கல்லூரி எதுவுமே கிடையாது. ஏன்? ஈமான்ல உறுதி இல்லை. ஏதோ ஒரு காரணம், முடிஞ்சிருச்சு. துடைத்து எறியப்பட்டார்கள் அந்த மக்கள். இன்றைக்கு நாம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்களுக்கு நாம் என்ன செய்யவில்லை, சும்மா போராட்டங்கிற பேரில் ஒரு 2-3 போராட்டம் கலந்துக்கிட்டு குரல் கொடுக்கிறது முக்கியம் கிடையாது. சஃபுல நின்று போராடணும். இதுதான் உண்மையான ஈமான். சஃபுல அல்லாஹ் கிட்ட கையேந்தணும். அந்த இடத்துல நம்முடைய சமுதாயத்திற்காக நம்ம அழகணும். எவ்வளவு சஹாபாக்கள், எவ்வளவு நபிமார்கள் இஸ்லாம் வளர வேண்டும், ஈமான் செயல்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம ஹயாத்தோட இருக்கிறோம், இத்தனை வருடங்கள் வாழ்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வயதில் நம்ம வஃபாத் ஆகிடுவோம். ஆனால் இஸ்லாத்திற்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன, இஸ்லாத்திற்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன என்பதை நம்முடைய கவனத்திலே கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, அதாவது எந்த அளவு ஈமான்ல ஒரு உறுதி இருந்துச்சுன்னு சொன்னால், எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், நபி அவங்களுடைய ஒரு தோழர், நபி அவங்க தஹஜத்தினுடைய தொழுகைக்கு எழுவும் பொழுது, நபி அவங்களுக்கு தஹஜத்தின் தொழுகையில் தண்ணீரை எடுத்து ஒது செய்வதற்காக வைக்கக்கூடிய ஒரு சஹாபி, தண்ணீரை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சஹாபி, ரபியா என்ற ஒரு சஹாபி, அவங்கள பார்த்து நபி அவங்க சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க. டெய்லிக்கும் தினந்தோறும் என்னுடைய தஹஜத்தினுடைய தொழுகைக்கு இவரும் எழுந்து எனக்கு ஒழு செய்யறதுக்கு பணிகளை செய்கிறாரு. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்காக நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறேன். அவர் நினைத்திருந்தால் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். அந்த துனியாவை கேட்டிருக்கலாம், மறுமையை கேட்டார்கள். அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, இந்த துனியாவை விட உயர்ந்தது மறுமை தான், மறுமையை விட உயர்ந்தது வேறு எதுவும் கிடையாது. யா ரசூலல்லாஹ், நாளை உங்களோடு சோளத்திலே உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு நான் உலா வர வேண்டும் என்ற ஒரு துவா எனக்காக நீங்க செய்யுங்க. அதே போன்று நபி அவங்க செஞ்சாங்க. இதுதாங்க ஈமான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் என்ன அப்படின்னு சொன்னால், நபி அவங்க ஒரு மூதாட்டியினுடைய கதையை சொல்கிறாங்க. ஒரு மூதாட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது எகிப்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபர் இருக்குது. அது அது என்னதுங்க, பலஸ்தீனுக்கு மாற்றப்படுது. பலஸ்தீனுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய கபர் எங்கே இருக்குன்னு தெரியும். பார்த்தா அது ஒரு கிழவி, அது ஒரு வயதான மூதாட்டி. அந்த மூதாட்டி கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொன்னால, நீங்கள் என்னோட என்ன செய்யுங்க, எனக்கு வாக்கு கொடுங்க, நாளை உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைக்கிறாங்க, நீங்கள் ஒரு சாதாரண பெண், நபியோடு நபிமார்களோடு எப்படி நீங்கள் சுவனத்தில் இருக்கணும்? சொன்னால் சொல்லுவேன், இல்லைன்னா என்னை விட்டுருங்க மூசாவேன்ட்டாங்க. அல்லாஹும் அதை சொல்லி காட்டுறான், மூசாவே நீங்கள் இந்த வாக்கை கொடுத்தா தான் அந்த பெண்ணுடைய வாயில இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய கபர் வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது வைத்திருந்த, நபிமார்கள் மீது வைத்திருந்த அளவு கடந்த ஒரு பிரியம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த கபரை சரின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த பெண்ணும் அந்த என்ன சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபரையும் என்ன செய்கிறாங்க, கை காட்டுறாங்க. அருமையானவர்களை சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய ஈமான் எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் கிட்டத்தட்ட 19 மாதங்கள் என்ன செய்யப்பட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டாங்க. நிறைய கொடுமைகள் கொடுக்கப்பட்டது. இருந்தும் கூட அவங்க எழுதக்கூடிய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கூட 1% கூட குறைக்க
படிக்கவில்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்னு தைமியா அவங்க நிறைய மார்க்க விஷயங்களை எழுதியிருக்கக்கூடிய, நிறைய சொல்லக்கூடிய ஒரு பெரியார். அவங்களை தூக்கி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அந்த சிறையில் அடைக்கப்படும் போது கூட அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், என்ன நீங்கள் இந்த துனியாவை விட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல என்ன நீங்கள் பயணம் செஞ்சிட்டீங்க, என்ன நீங்கள் இடம்பெயர்த்து செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது எனக்கு என்னது ஒரு ஹிஜ்ரத், நான் அதை ஒரு ஹிஜ்ரத்தாக எடுத்துப்பேன். இல்லை என்ன நீங்கள் கொன்னுட்டீங்க, இந்த சிறையிலேயே என்ன கொன்னுட்டீங்கன்னு சொன்னால் அது எனக்கு ஷஹாதத், நான் ஷஹாதத்தாக எடுத்துப்பேன். இல்லை யாரிடமும் பேசாமல் என்னை தனியாக தூக்கி ஒரு இடத்துல ஒரு செல்லில் என்ன நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது எனக்கு கல்வத்தை, நான் ரப்பல் ஆலமீன் இடத்துல உரையாடக்கூடிய ஒரு விஷயம். நீ என்ன வேணாலும் செய்ய, என்னுடைய ஈமான் உள்ளத்தில் இருக்குது, என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய சுகங்கள் எல்லாமே என்னுடைய உள்ளத்தில் தான் நான் சுமந்திருக்கேன், என்னுடைய அமல்கள் தான் என்னுடைய சொத்து, நீ என்ன எந்த இடத்துல என்ன வேணாலும் செஞ்சிக்க, ஆனால் நான் எப்பவுமே ஈமானில் உறுதியாக தான் இருப்பேன். இதுதான் பெரியார்களினுடைய சிந்தனை, இதுதான் சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வழிமுறை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருக்குது, நம்முடைய ஈமான் எந்த அளவு இருக்குது? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றம் செய்யணும். நிறைய சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தீர்வு என்னங்க? நம்முடைய ஈமான் பலமானதாக இருக்குதா, பலகீனமானதாக இருக்குதா, நம்முடைய ஈமானில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒரு மனிதனுடைய ஈமான் என்ன செய்யப்படுது, தீர்மானிக்கப்படுது. ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, அதுவரையும் அவர் நல்லா இருக்கிறார், சொல்லிக்கிறார், நான் தொழுகிறேன், சும்மா போகிறேன், நோம்பு வைக்கிறேன், சதக்கா கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன்னு சொல்லிப்பார். திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை, தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனை, உடனே அவருடைய ஈமான் எப்படி என்ன வேலை செய்யுது, என்ன செய்யுது? வட்டியின் பக்கம் உள்ளம் திரும்புதா, இல்லை ஹலாலான வருமானத்தின் பக்கம் அல்லாஹ் இருக்கிறான், நான் அடுத்த அடியை எடுத்து வைப்பேன் இப்படின்னு திரும்புதா? இந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. அவருடைய ஈமான்ல உறுதி இல்லை, பேருக்காக வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அல்லாஹ் தஆலா போதுமான, எனக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளை கொடுப்பது என்னுடைய ரப்பல் ஆலமீன், நான் கண்டிப்பாக அதில் இருந்து மீண்டு வருவேன் ஒரு உள்ளம் இந்த பக்கம் நகருதுன்னு சொன்னால் அவர் தான் நல்லா விளங்கணும். இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் வட்டி என்று தெரியாமல் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரூபா வாங்கினாலும் அது வட்டி தான். ஒரு ரூபா ஒருத்தர் வட்டி வாங்குறாருன்னு சொன்னால் தன்னுடைய தாய் இடத்துல 36 தடவை விபச்சாரம் செய்ததற்கு சமம். ஹதீஸ் இருக்குங்க, உண்மையான விஷயம். தாய் நேரத்தில் 36 தடவை ஒருத்தர் விபச்சாரம் செய்திருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. சும்மா மேடையில் நின்று அதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நபி அவர்களுடைய எச்சரிக்கை, அதை நான் சொல்லிதான் ஆகணும், இக்காலத்தினுடைய கட்டாயம். ஆக அருமையானவர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஈமான் சம்பந்தமாக நாம் என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அதன்படி செயல்படுத்தக்கூடிய, ஈமானோடு வாழக்கூடிய, ஈமானோடு மரணிக்கக்கூடிய, ஈமானோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.